போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். இந்த வார ராசி பலன்களை சிறு சிறு குறிப்புகளாக பார்ப்போமே. குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாளிலிருந்து வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை உண்டான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும், மேசத்திலிருந்து மீனம் வரை 12 ராசியினருக்கும் கோல்சாரத்தினுடைய கிரகநிலைகளை கொண்டு பலன்களை எடுக்கலாம். ஆங்கில தேதி 13/5/2024 19/5/2024 வரை இந்த கோல்சார பலன்களை பேசுவோம். இதிலும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் திசா புத்திகளையும் கொண்டு பலன்களை 100% நற்பலன்களை எடுத்துக்கலாம். இந்த கோல்சார பலன் சொல்லக்கூடியது பிரசன்னம் பார்க்கறதுக்கும் ஒரு கிரகநிலைகளினுடைய சாரம், கோள்களினுடைய சாரத்தையும் வச்சுட்டு அவர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குதுங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார ராசி பலனாக, இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்திலே கேது பகவான், 10ல் செவ்வாய் ராகு, 9லே சனி பகவான், 11ல் சூரியன் புதன் சுக்கிரன், 12ல் குரு பகவான் இருக்கிறாங்க. சந்திரன் சுழற்சி ஆகுவார். 2.25 நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் சுழற்சியில் இருப்பார். சரி, இதில் குரு பகவான் 12ல் இருக்கிறார். 10ஆம் வீட்டிற்குரியவன் 7க்குரியவனும் அவர் தான், 12ல் இருக்கார் இல்லையா. கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது, கவனமாக இருக்கணும். இது பொதுவாகவே குரு பெயர்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள், இதை சார்ந்த விஷயங்கள் பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம். மிதுன ராசிக்கு குரு பகவான் 12ல் வந்துட்டார்னாவே கொஞ்சம் விரயங்கள் நடக்கும்னு சொல்கிறோம். இருந்தாலும் 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். இடத்தில் முதலீடு செய்யக்கூடிய காலம், குறிப்பாக செவ்வாய் 10ல் இருக்கிறார். உங்களுடைய 11ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் 10ல் இருக்கக்கூடிய காலத்தில் தொழிலுக்கான முதலீடு, தொழில் செய்வதற்கு ஒரு இடத்தில் முதலீடு, இது போன்ற முதலீடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான். 10ஆம் வீட்டிலே ராகுவும் இருக்கிறார் இல்லையா. 10ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொதுவாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிது பண்ணிகிட்டே போகிறான். 10ல் ராகு இருந்தால் தொழில் அபிவிருத்தி உண்டு, தொழிலுக்கான முதலீடுகளை செய்யலாம். இந்த வாரம் சிறப்பான வாரம் தான், குறையில. இருந்தாலும் சந்திரனுடைய சுழற்சியின்படி சிறிது பொருளாதாரத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ல் கேது இருக்கார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகனங்கள் புதிதாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் வரும், வாகனத்தில் செலவுகள் எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் குருவினுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலே இருக்கு. அசுப விரயங்களாக ஏற்படாது. நீங்கள் வாகனத்தில் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டோன்னா நீங்களே என்ன செய்துறீங்க, புது வாகனத்துக்கு போயிடலான்னு எண்ணம் வந்துடும், புதிதாக கார் வாங்கலான்னு எண்ணம் வந்துடும், இடம் ஏதாவது புதுசாக வாங்கிடலாங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். பணி சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம். தொழிலுக்காக முதலீடு செய்கின்ற காலம். ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். சூரியனும் 12க்கு வந்துடுவார் வைகாசி மாதத்தில் இல்லையா. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்குரிய சூரிய பகவான் 12க்கு வரார். 12ங்கிறது பொதுவாகவே விரயஸ்தானம் தான். சகோதர வழியிலே சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம். அதே போல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம், அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் சின்ன பொருள் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. கொஞ்சம் விரயத்தில் கவனமாக இருக்கணும். 19/5 அன்று சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அவரும் 12ஆம் வீட்டிற்கு வரார். நமக்கு நல்ல லாபங்கள் இருக்குது, நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஆகும்னாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம்
சிறிது விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருப்பதால் விரயத்தில் அதிகமான கவனத்தை செலுத்தணும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் செய்யக்கூடிய விரயங்கள் பிற்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரிஷபராசிக்கு இந்த வாரம் சிறிது விரயங்கள் ஏற்படக்கூடிய வாரம்தான். பொதுவாகவே தொடர்ந்து பல காணொளிகளில் நம் நேயர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வோம். புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அவர்களும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் அவர்களுடைய தேவைக்காக, இப்போ என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், அதே போல் என் குடும்ப நபர்களெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம் இல்லையா? இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கின்றதோ, என சில கிரக அமைப்புகள் காட்டுவது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளும் போர் அபாயங்களையும் குறிப்பு காட்டுது. இதெல்லாம் ஏற்படக்கூடாது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஏற்படுகின்ற பாதிப்பு என்றில்லாமல் அந்த பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் என்ற உணர்வோடு எல்லோரும் நல்லா இருந்தால் நாமளும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியுங்கிற எண்ணத்தோட ஒரே ஒரு நிமிடம் நமக்காக நாம் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது, பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அதை ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒவ்வொருவரும் செய்துக்கிட்டே வருவோம். பிரார்த்தனை செய்வோம், தவம் செய்வோம், வழிபாடுகள் செய்வோம். நம்முடைய வழிபாடு நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து செய்வோம். நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த கேரள சோழி பிரசன்னத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 நாள் வகுப்புகளாக ஈரோட்டில் நேரடி வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இதிலும் குறிப்பாக தியான பயிற்சியோடு சுவாச நிலை கொண்டு பலன் சொல்வதையும் பயிற்சிகளாக எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். பல காணொளிகளில் மீண்டும் சந்திப்போமே. போதி வணக்கம்.